அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தின் நினைவு கூறுதல் புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தின் நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். Sacrament prayer. Blessing and the bread. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep these commandments which he has given them, that they may always have his spirit to be with them. Amen. Blessing and the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have his spirit to be with them. Amen. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. ஜோபு 26 அதிகாரம் 1 முதல் 14 வசனம் வரை. யோபு மறுமொழியாக, பட் ஜோப் answered and said. வசனம் 2. திறன் இல்லாதவனுக்கு நீர் எப்படி ஒத்தாசை பண்ணினாய், பலனற்ற கையை நீர் எப்படி ஆதரித்தாய். How hast and thou and helped him that is and without power. How servest thou and the arm that hate and no strengthen. வசனம் 3. நீ ஞானம் இல்லாதவனுக்கு எப்படி உசதுணையாயிருந்து மெய்ப்பொருளை குறைவற்ற அறிவித்தாய். How hast and thou and counseled him and that hate and no wisdom. And how hast thou and plenty
fully declared the thing as it is. வசனம் 4. யாருக்கு அறிவை போதித்தாய்? உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி யாருடையது? The home asked and thou and answered words, and whose spirit come from thee? வசனம் 5. ஜலத்தின் கீழ் மடிந்தவர்களுக்கு அவருடைய தங்கு இருக்கிறவர்களுக்கு தத்தளிப்பு உண்டு. Dead things are formed from the under the waters, and the inhabitants thereof. வசனம் 6. அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்து இருக்கிறது, நரகம் மூடப்பட்டதாய் இருக்கிறது. Hell is naked before him, and destruction hath no covering. வசனம் 7. அவர் உத்தரம் மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை எந்திரத்தாலே தொங்க வைத்திருக்கிறார். அந்தரங்கத்திலே தொங்க வைத்திருக்கிறார். பூமியை அந்தரங்கத்திலே தொங்க வைத்திருக்கிறார். He stretched out this north over this empty place, and Hagar and hath upon nothing. வசனம் 8. அவர் தண்ணீர்களை தம்முடைய கார்மேகங்களிலே கட்டி வைக்கிறார், அதன் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை. He bindeth up these waters in his stink clouds, and this cloud is not and rain under them. வசனம் 9. அவர் தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை சிறப்படுத்தி அதன் மேலே தமது மேகத்தை விரித்திருக்கிறார். He holden back the space of eastern Shiron, and the separate eastern cloud upon it. வசனம் 10. அவர் தண்ணீர்கள் மேலே சக்கர வட்டம் தீர்த்தார், வெளிச்சம் இருளும் முடி மட்டும் அப்படி இருக்கும். He hath encompassed these waters with bands until this day and night come to an end. வசனம் 11. அவருடைய கண்டித்தல் வானத்தின் தூண்கள் அதிர்ந்தது, தத்தளிக்கும். The pillars of the heaven tremble, and have this astonishing had eaten reproach. வசனம் 12. அவர் தமது வல்லமையினாலேயே சமுத்திர கொந்தளிப்பையே அமர பண்ணி தமது ஞானத்தினாலே அதன் மூர்க்கத்தையே அடக்குகிறார். He divided the sea with his own power, and by his understanding he smite throughout he proud. வசனம் 13. தமது ஆவியினாலே வானத்தை அலங்கரித்தார், அவருடைய கரம் நெளிவான சர்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று. By his own spirit he granted these heavens, his hands, and that from this crooked serpent. வசனம் 14. இதோ அவைகள் அவருடைய கிரியைகளால் கடைக்கோடினானவைகள், அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம். அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிவித்தவன் யார் என்றான். Lo, these are parts of this way, but how little is Aaron of him, but the thunder of his power who can understand.